வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். அளவான வெங்காயமாக சேர்த்திக்கிறேன் நான். எனக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். ஸோ நம்ம வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக இப்போயே கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் வணங்கியிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வணங்க விடுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வணங்கி இருக்குது. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புளி சேர்த்திக்கலாம். அது ஒரு எப்படி சொல்கிறது, எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி சேர்த்திக்கோங்க. நல்லா வணங்க விடுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும். ஸோ தக்காளி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிங்க, இல்லைன்னா வெங்காயம் மட்டும் போதும். நல்லா தக்காளியும் சேர்ந்து நல்லா வணங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா ஆற விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம அரைச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஷேர் ஆகும். இந்த சின்ன வெங்காய சட்னி தோசைக்கு, இட்லிக்கு, பணியாரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணி பாருங்கள்.